அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலையிலேருந்து நான் உங்கள் பயாலஜி சார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2026 ரீநீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் வாட்டியாக நீங்கள் போதி பார்க் நீட் அகாடமி சேனல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீட் 2026 கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆன்சர் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025 கொஷின் பேப்பரை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் கெமிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது 2 டஃப் கொஷின்ஸ் ஆகும். ஃபிசிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2025 என்ன கஷ்டமாக இருந்துச்சோ அதே லெவல்லையும், பட் பயாலஜி மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ட்ரிக்கி கொஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஈஸி கொஷின் தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்ற கொஷின்ஸ் அதிகமாகும். ஏபிசிடிஇ அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் வச்சுட்டு அதுக்கு கீழே நிறைய கொஸ்டின்ஸ் ஆகும். ஸோ ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போயிருப்பாங்க. பட் அது எல்லாமே இல்லாமல் ஒரு 70 to 75 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆகும். ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மட்டும் சம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. அந்த சம்மே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்க நம்ம போதி பார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே யாரெல்லாம் டஃப்பாக வரும் பயாலஜி அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்கும். டெஃபினெட்லி பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அப்படின்றது. ஸோ பட் இங்கே ரோல் ப்ளே பண்ணது எது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் நமக்கு நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 2025 கட் ஆஃப் ரேஞ்சுக்கு போகலாம். பட் கொஞ்சமாக குறையிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ அங்கே ஃபிசிக்ஸை கொஷின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் வந்து இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த கான்செப்ட்டுமே ரொம்பவே வந்து டஃப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக 2025 ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 2025ல் ஓசிக்கு வந்து 520லேருந்து 523 வரைக்கும் இருந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல். பட் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ல் 514லேருந்து 517. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிற மார்க் வந்து எய்தர் +or-5 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மார்க்லேயுமே வந்து +or-5 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஸோ 500 அப்படின்னு கட் ஆஃப் வந்து 2025ல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதே மார்க்கில் தட் மீன்ஸ் 491லேருந்து 500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கட் ஆஃப். ஸோ இதில் +or-5 போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பிசிஎம் வந்து லாஸ்ட் இயர் 2025ல் வந்து 495 அப்படின்னு கட் ஆஃப் இருந்தது. தட் இஸ் 490லேருந்து 495 வரைக்கும் இருந்தது. ஸோ அதுலேருந்து நமக்கு இப்போ ஒரு 5 மார்க்ஸ் இல்லை 4 மார்க்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 485லேருந்து 491 வரைக்கும் பிசிஎம் கேட்டகரிக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து +or-5 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எம்பிசி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல் 480லேருந்து 485 இருந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து 474லேருந்து 479 இருக்கும். ஸோ அடுத்தது வந்து எஸ்சி கேட்டகரிங்க இருந்தீங்கன்னா அதில் அதிகமாக சேஞ்சஸ் இல்லை. 434க்கு வந்து லாஸ்ட் டைம் 2025ல் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதே 434க்கு இந்த வாட்டி கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 396 அப்படின்னு கட் ஆஃப் இருந்துச்சு 2025ல். இப்போது 396 அதே கேட்டகரியில் வருவாங்க. எஸ்டிக்கும் வந்து 397 அதே 397 தான் வரும். ஏன்னா அவங்களுக்கான சீட் அலோகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அலாட் பண்ணுறதுல கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கட் ஆஃபில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது 92.5K. ஸோ இன்க்ளூடிங் தட் ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் 36 கவர்மெண்ட் காலேஜஸ், 22 ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் தென் ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் தென் வி கோ ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை விட கம்மியாக இருந்தால் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. டெஃபினெட்லி வில் கெட் டேட் அனதர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு நீட் கேன்சல் ஆன நீட் இருக்குலையுமே தேர்ட் அன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன்ஸை பார்த்துட்டு ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னா. ஸோ எல்லாருக்குமே டிராஸ்டிக்காக மார்க் குறைஞ்சிருக்கு. அரௌண்டு 50லேருந்து 100 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் குறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் வச்சிருக்க எக்ஸாமினேஷன்ஸில் 640 அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒருத்தர் எடுத்திருந்தாரு. ஸோ அவருடைய மார்க் வந்து இப்போ 590 595 மார்க். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 55 மார்க்ஸ் குறையுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்திருக்கு. ஸோ அவங்களோட அன்பிரடிக்டபிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி டைம் கொஞ்சம் 15 மினிட்ஸ் கொடுத்தது சைக்காலஜிக்கலி ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே கூட
ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ நம்ம நீட் 2026 கேன்சல் ஆச்சுங்களா, அந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருந்தாங்கன்னா 3 ஹவர்ஸ், அந்த 3 ஹவர்ஸில் சைன் வாங்குறது, பயோமெட்ரிக் வைக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஸோ நம்ம அப்புறமா பார்க்கலாம், இந்த கொஸ்டின் விட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம் அப்படின்னு நினைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ லாஸ்ட் டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டம் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஹவெவர் நம்ம எழுதி முடிச்சிட்டோம், ஸோ நமக்கான மார்க் வந்திருக்கு, ஸோ ரிசல்ட் வரட்டும். அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி வி ஹவ் டு வெயிட் ஃபார் தேட் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 7.5க்கு கட் ஆஃப் என்னவா சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்மோஸ்ட் 2025ல என்ன ரேஞ்சஸ்ல இருந்துச்சோ அதே ரேஞ்சஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2025ல 433க்கு வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் ஒரு 7 மார்க்ஸ் வந்து ஆட் ஆகலாம். ஸோ 440 போகலாம். ஸோ இதுலேயுமே நம்ம +or-5க்கு தான் போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் என்ன ட்ரெண்ட் இருந்துச்சு, கொஸ்டின் பேப்பருடைய டஃப்னஸ் எப்படி இருந்துச்சு, ஃபிசிக்ஸில் எத்தனை டஃப் கொஸ்டின் வந்தது, கெமிஸ்ட்ரியில் எத்தனை டஃப் கொஸ்டின் வந்தது, பயாலஜியில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ராக்டிஸ் பண்ண டைம்ஸ் ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு நீட் கேன்சல் ஆயிருக்கு, அதுலேருந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டெப்ரெஷன்ஸில் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ புதுதான கொஷின்ஸ் வருது. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிசி கம்யூனிட்டி பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து 407க்கு வந்து 2025ல வந்து க்ளோஸ் ஆச்சு கட் ஆஃப். ஸோ இந்த டைம் வந்து 409 வரைக்கும் இருக்கலாம். ஸோ +or-5 வரைக்கும் போகலாம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரிஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 414க்கு சீட் கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம ஒரு மார்க் குறைஞ்சி 413 போகலாம். ஸோ இதுலேயுமே +or-5 இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசி பார்க்குறோம். ஸோ எம்பிசியில் வந்து 423க்கு லாஸ்ட் டைம் சீட் கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு 2 மார்க்ஸ் ஆட் ஆகி 425 எதர் +or-5 கூட போகலாம். ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் தட் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி தான். பட் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2025ல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, 2026ல கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ லாஸ்ட் டைம் இவ்வளோ மார்க் வந்திருக்கு, இப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்கு, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்சி கேட்டகரிஸ்க்கு வந்து 393க்கு 2025ல சீட் கிடைச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டைம் 395 தான் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஸ்சிஏக்கு 393க்கு வந்து சீட் கிடைச்சிது. ஸோ இந்த டைம் அது 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 395 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் டைம் வந்து 411க்கு சீட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து அதுலேருந்து ஒரு 6 மார்க்ஸ் வந்து குறைஞ்சி 405 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல மைண்ட் செட்டப் வச்சுங்க. எப்பயுமே மார்க் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்மளுடைய ரேங்கிங் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம். ஸோ 92.5னா நம்ம எத்தனாவது ரேங்கில் இருக்கிறோம், கம்யூனிட்டியில் என்ன ரேங்கில் இருக்கும், அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுங்க. ஸோ யாராவது ஒரு 650, 640, 630 எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸோ நம்மளால எடுக்க முடியல, நமக்கு சீட் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. சீட் அப்படின்றது எப்பவுமே ரேங்க் அடிப்படையில் தான் நமக்கு சீட் கிடைக்கும், சரிங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் 2026 எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் த ரிசல்ட்ஸ். நல்ல ரிசல்ட் வரட்டும், நல்ல காலேஜில் போய் சீட் கிடைக்கட்டும், நல்லா படிங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்க் ஏதாவது குறையுது, சப்போஸ் மினிமம் மார்க்கில் மிஸ் பண்ணுறீங்க, கம்மி மார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் கெட் அஃப்ரைட். தயவு செஞ்சு நீங்கள் பயப்பட வேண்டாம், நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க வேண்டாம். ஸோ மறுபடியும் நீங்கள் 1 இயர் கூட நீங்கள் ரிப்பீட் எடுத்து படிக்கலாம், சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் போதிபார்க் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஸ்டாப் கொடுத்துட்டீங்களா?